அகமதாபாத் விமான நிலையம் மெகாலி அருகே பயணிகள் விமானம் விழுந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் இணைகிறார். பால்முருகன், வணக்கம். கூடுதல் விவரம். அதாவது அகமதாபாத் விமானம் நிலையம் அருகே தற்போது ஒரு விமானம் விபத்துக்குள்ளாகி தீப்பற்றி எரிந்து வருவதாக அங்கிருந்து தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் எந்த விமானம் என்பது குறித்து உறுதியான தகவல்கள் வெளியாகவில்லை. சற்று முன்னர் ஏர் இந்தியா விமானம் ஒன்று ஆனதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகி வருகின்றன. ஆனால் எந்த தகவலும் உறுதிப்படுத்தப்படவில்லை. எந்த விமானம் விபத்துக்குள்ளானது என்பது குறித்து விமான போக்குவரத்து துறையோ அகமதாபாத் விமான நிலைய அதிகாரிகளோ இதுவரை எந்த தகவலையும் உறுதிப்படுத்தப்படவில்லை. அங்கிருந்த மக்கள், பார்வையாளர்கள் சமூக ஊடகங்களில் புகைப்படங்களை வெளியிட்டு வருகிறார்கள். அதன் மூலமாக வரக்கூடிய தகவல்கள், அங்கிருக்கக்கூடிய மக்கள் தெரிவிக்க தகவலின் அடிப்படையில் தான் லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளானதாக தற்போது கூறப்படுகிறது. அதில் 100க்கும் மேற்பட்ட பயணிகள் இருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஆனால் எந்த விமானம் விபத்துக்குள்ளானது என்பது குறித்து விரிவான தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை. அகமதாபாத் விமான நிலையத்திற்கு வெளியே சிவில் மருத்துவமனை ஒன்று இருக்கிறது. அதன் அருகே இந்த விமானம் விழுந்து நொறுங்கியதாக கூறப்படுகிறது. அதாவது அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சில நொடிகளில் இந்த விமானம் விபத்துக்குள்ளாகி தீப்பற்றி எரிந்ததாக கூறப்படுகிறது. கடுமையான புகை மூட்டத்துடன் அந்த பகுதியில் தீ எரிந்து கொண்டிருக்கிறது. கட்டிடத்தின் மேல் அதாவது அருகே உள்ள ஒரு கட்டிடத்தின் அருகே இந்த விமானம் விழுந்து நொறுங்கியதாகத்தான் தற்போது வரக்கூடிய காட்சிகள் மூலம் தெரிய வந்திருக்கிறது. இந்த விபத்து ஒரு மிகப்பெரிய விபத்தாக இருக்கும் என்ற ஒரு அச்சம்தான் தற்போது நிலவுகிறது. எந்த விமானம் விபத்துக்குள்ளானது, அதில் எத்தனை பயணிகள் இருந்தனர் என்பது குறித்த தகவல்கள் இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை. உமேரா, தகவல்களுக்கு நன்றி பால்முருகன். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் பயணிகள் விமானம் விழுந்து நொறுங்கி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பால்முருகன் இணைந்திருக்கிறார். பால்முருகன், வணக்கம். தற்போது இந்த விமான விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதில் 242 பயணிகள் இருந்ததாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. அவர்களின் நிலை தற்போது என்ன என்பது குறித்த தகவல் ஏதேனும் கிடைத்திருக்கிறதா? அதாவது அகமதாபாத்திலிருந்து லண்டனுக்கு புறப்பட்ட விமானம்தான் சில நொடிகளில் விபத்துக்குள்ளானதாக தற்போது அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதாவது ஏர் இந்தியா விமானம்
அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து லண்டனுக்கு புறப்பட்டிருக்கிறது. புறப்பட்ட சில நிமிடங்களிலே இந்த விமானம் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. அதாவது விமான நிலையத்தினுடைய எல்லை பகுதியில், அதாவது கட்டிடங்கள் நிறைந்த ஒரு பகுதியில் தான் விபத்து நடைபெற்றிருக்கிறது. விமானம் பறந்து உயர்ந்த ஒரு சில நிமிடங்களில் இந்த விபத்து நடந்திருப்பதாகத்தான் தற்போது அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. விமானத்தில் 242 பயணிகள் இருந்ததாக கூறப்படுகிறது. அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து இன்னும் உறுதிப்படக்கூடிய தகவல்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியாகவில்லை. ஆனால் இதுவரை கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் விமானத்தில் 242 பயணிகள் இருந்துள்ளனர். விமானத்தினுடைய பெரும்பாலான பகுதிகள் தீப்பிடித்தது எரிந்திருக்கிறது. 10க்கு மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் அங்கு சென்றிருக்கின்றன. அதாவது விமான நிலையத்தினுடைய ஓடுபாதையிலிருந்து சற்றே தள்ளி, அதாவது விமான நிலையத்தினுடைய எல்லை பகுதியில் கட்டிடங்கள் சூழ்ந்த ஒரு பகுதியில் தான் இந்த விமானம் விழுந்து நொறுங்கி இருக்கிறது. ஆகவே உடனடியாக அங்கு தீயணைப்பு வாகனங்களோ மீட்பு பணிகளோ மேற்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை எழுந்திருக்கிறது. முதலில் விமானம் விபத்துக்குள்ளானதாக தகவல்கள் கூட சரிவர தெரியாத ஒரு நிலைமை இருந்தது. அதன் பிறகுதான் விமானம் விபத்துக்குள்ளானது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏர் இந்தியா விமானம் அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு புறப்பட்ட விமானம் தான் விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. இந்த விமானம் பிற்பகல் 1:10 மணிக்கு புறப்பட இருந்தது. ஆனால் சற்று தாமதமாக புறப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அந்த விமானம் தான் தற்போது அதாவது விபத்தில் சிக்கி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. உமைரா, தகவல்களுக்கு நன்றி பால்முருகன்.